Hi friends, welcome to Tom and Jerry Kitchen. நான் உங்கள் ஸ்ருதி. நம்ம இன்னைக்கு சூப்பரான இறால் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம இந்த இறால் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறால் எல்லாத்தையுமே மசாலா தடவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதுமே பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே நம்ம மசாலா தடவி வச்சுருக்க இறாலை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற இறாலையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுமே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எல்லாம் சேர்த்து எல்லாமே பொரிஞ்சதுமே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இதில் இனி அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இனி இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம்.
இறால் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நம்ம இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.